கேன் யூ எக்ஸ்பிளைன் டிஆர் செட்டப்? ஐ நோ அபவுட் ஏசி பட் நோ ஐடியா. ஓகே. ஸோ ஜான் பால் நீங்க பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிகவரி அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஓகேங்களா? டிசாஸ்டர் ரிகவரியில நீங்க பாக்கறச்சே 4 டைப் ஆஃப் டிசாஸ்டர் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. 4 இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்து பேக்கப் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் கால்ட் அஸ் பேக்கப் அண்ட் ரிகவரி மாதிரி தான். அதுதான் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா? பேக்கப் அண்ட் ஸ்னாப்ஷாட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்னாப்ஷாட்ஸ் அண்ட் பேக்கப்ஸ் தான் எடுப்பீங்க. நீங்க வந்து 2 டிஃபரெண்ட் வேர்டு வந்து நல்லா வச்சுக்கணும். ஒன்னு வந்து ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ், ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆகுது அந்த டிசாஸ்டர்ல மீண்டு வரதுக்கு. ஓகே. ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் வந்து அந்த டிசாஸ்டர் நடக்கறச்சே எவ்வளோ டேட்டா யூ ஆர் வில்லிங் டு லூஸ் அப்படின்றது வந்து ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். எவ்வளோ நேரம் ஆகுறது டு ரிகவர், ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ். எவ்வளோ டேட்டா நீங்க லூஸ் பண்ணிருக்கீங்க, ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? எவ்வளோ டேட்டா யூ ஆர் வில்லிங் டு லூஸ். இதை பேஸ் பண்ணி பேக்கப் அண்ட் ரிகவரி அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜில ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் டைம் அப்ஜெக்டிவ் அதிகமா இருக்கும். ஏன்னா வெறும் பேக்கப் அண்ட் ஸ்னாப்ஷாட்ஸ் வச்சு நீங்க ஒரு புது என்விரான்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகும். ரெண்டாவது பைலட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த பைலட் லைட் ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு மினிமல் வெர்ஷன் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட் வந்து இன்னொரு ரீஜன்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு மினிமல் வெர்ஷன். ஸோ அதனால நீங்க ரிகவரி டைம் நீங்க ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷத்துலயே நீங்க ரிகவர் ஆயிடலாம். அதுக்கு அடுத்தது வார்ம் ஸ்டாண்ட் பைன்னு ஒன்று இருக்கு. வார்ம் ஸ்டாண்ட் பை அப்படின்னா என்னன்னா, டிராபிக் தான் போகாது, பட் ஒரு மினிமலிஸ்டிக் செட்டப் இருக்கும் இன்னொரு ரீஜன்ல. ஒரு மினிமலிஸ்டிக் செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். பட் அதுக்கு டிராபிக் போகாது. அதை நீங்க ஸ்கேல் பண்ணணும். ப்ரொடக்ஷன் லோட ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஸ்கேல் பண்ணணும். அதுதான் வார்ம் ஸ்டாண்ட் பை. அந்த வார்ம் ஸ்டாண்ட் பை ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மல்டி சைட்ன்றது பிரைமரி ரீஜியன்ல என்ன இருக்கோ, ப்ரொடக்ஷன் ரீஜியன், சாரி ப்ரொடக்ஷன் ரிகவரி ரீஜியன் இல்ல டிசாஸ்டர் ரிகவரி ரீஜியன், அதுலயுமே அதே செட்டப் தான் இருக்கும். டிராபிக்கை ஷிஃப்ட் பண்ணா போதும். ஸோ மல்டி சைட்ன்றது 2 என்விரான்மெண்ட்டும் சேம் டைம்ல ரன் ஆயிட்டு இருக்குன்றது. ஸோ பேக்கப் அண்ட் ஸ்னாப்ஷாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைலட் லைட், வார்ம் ஸ்டாண்ட் பை, மல்டி சைட். இதெல்லாம் இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க பாக்குறச்சு ஃப்ரம் பேக்கப் அண்ட் ரிகவரியிலேருந்து மல்டி சைட் வரைக்கும் நீங்க போகிறச்சு ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ் குறைஞ்சிக்கிட்டே வரும். பாயிண்ட் அப்ஜெக்டிவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்னாப்ஷாட்ஸ் அண்ட் பேக்கப்ஸ்லாம் எப்படி நீங்க பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அண்ட் மல்டி சைட் அந்த டுவர்ட்ஸ் மல்டி சைட் போகிறச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெப்ளிகா ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டை இன்னொரு ரீஜன்ல ரன் பண்றதுனால. ஓகேங்களா? சூப்பர். ஸோ நல்ல கேள்வி. தேங்க்யூ.